நைட் டைம்லையாவது ஊருக்குள்ளே போயிட்டு போகலான்னு பார்த்தா இப்பயும் அவுட்டரில் திருப்பி தான் விட்றான். நான் ஒருத்தன் பாஸ் ஆகலை, காசு இல்லை, அது இல்லைன்னு வந்து நின்றுக்கிறானுவ. எம்டி வண்டிக்கு உங்களுக்கு என்னடா பர்மிட்டு கேட்குது? ஆந்திராவை தாண்டி தெலுங்கானாவுக்குள்ளே போயிட்டுருக்கேன் கிருஷ்ணா நதி மேலே. இந்த சேஸ் போதில் புது சேஸ் டெலிவரிக்கு அதோட அந்த வண்டி நினச்சிக்கிட்டு பர்மிட்டு கேட்குறாங்க. காசு வசூல் பண்ணுறதுல ஆர்டிஓ அடிச்சுக்க முடியாது. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரி தாண்டி இருக்கேன். சும்மா கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஹைதராபாத் கம்பெனிக்கு வந்து போடணும். இன்னொரு 300 சில்லரை கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். அங்கேருந்து அப்படியே கம்பெனிக்கு அடிக்க வேண்டியது தான் ஒரு அடி. அங்கேருந்து எடுத்ததுல வந்து கட்டாசுன்னு கலாச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். லெஃப்ட்லாம் பார்த்தீங்களா கல் விற்கிறாங்க. ஆந்திராவிலலாம் நிறைய இடத்துல கல் வியாபாரம் போகுது. சன்செட் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைஞ்சிரும். எங்கள் ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, நேராக எங்கேயும் நிற்காத கம்பெனிக்கு போயிடுங்க அப்படின்றாங்க. எப்படி போக முடியும்? எங்கன்னா கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போக முடியும். நான் எதுன்னு பார்க்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் நம்மளால் சுத்தமாக கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி போயிடும். கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போய்க்க வேண்டியதுதான். ஒங்கோல் டோல்கேட்டில் இருக்கேன். மேலே இந்த ரெஸ்டாரண்ட்டு உள்ள டோல்கேட் ஸ்கை வியூவா, ஸ்கை வியூன்னு ஒரு டோல்கேட். மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு சைடில் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் சைடில் இருக்குது. முடியல. அதோ டீ கடை இருக்குது, போய் டீ குடிச்சிட்டு போகலாம். 1000 கிலோமீட்ரு 2000 கிலோமீட்டர் கூட லோடு வண்டி ஓட்டிடலாம். ஆனால் எம்டி வண்டி 500 கிலோமீட்டர் கூட ஓட்டுறது மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கம்பெனி கேபின் வேறு. கம்பெனி கேபின் குலுங்கிக்கிட்டே தான் இருக்கும். இதில் வேறு நெஞ்செல்லாம் வந்து பக்கு தூக்கி போட்டுக்கிட்டே எவ்வளோ நேரம் தான் ஓட்ட முடியும்? இல்லை வண்டிக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் ஆடுது. டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு போகலாம். டீயை குடிச்சிட்டு கிளம்புறேன். முடியல, தூக்கி போடுது.
வண்டிக்குள்ளே இருக்கிற பொருள் உள்ள ஜாக்கி எல்லாம் டக 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 டகன்னு சவுண்டை போட்டுக்கிட்டு இந்த பொருள் எல்லாம் எதுவுமே வச்ச இடத்துல நிற்க மாட்டேங்குது. நவுந்து ஓடுதான். நானும் இழுத்து பிடிச்சிட்டு வரேன். ஓகே, நம்ம லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் மிராலிகுடா, பிரிகுள்ளா, ஹைதராபாத். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரிகுட்லா ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். நைட் டைம்லையாவது ஊருக்குள்ளே போயிட்டு போகலான்னு பார்த்தா இப்பயும் அவுட்டரில் திருப்பி தான் விட்றான். அதாங்கி நாக்கட்பள்ளியில் 2வது டோல்கேட் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட கண்ணு, கை, கால் எல்லாம் என்னென்ன வலிக்க முடியுமோ எல்லாமே வலிக்குது எம்டி வண்டி ஓட்டுறதால. 656 ரூபா ஒரு சிங்கிள் இந்த டோலு. நான் ஒருத்தன் பாஸ்ட் ஆகலை, காசு இல்லை, அது இல்லைன்னு வந்து நின்றுக்கிறானுவ. அப்படியே ரிவர்ஸ் போகிறதா இருக்கு. டோல்கேட்டில் ரிவர்ஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். மற்ற வண்டி பின்னாடி இருக்க வண்டியே நவுத்தணும். முன்னாடி அந்த சிவப்பு கலர் காரு பண்ணுற வேலை இவ்வளோ வேலையும். கஷ்டமா இருக்கு, முடியல. லோடு வண்டி ஓட்டிடலாம், ஆனா எம்டி வண்டி ஓட்ட முடியாது. கிட்டத்தட்ட இது இப்போ சேஸ் ஓட்டுற கணக்கு மாரி. சேஸ் தான் எக்ஸ்ட்ரா கண்டெய்னர் உட்கார ஸ்டிக்டர் மட்டும் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பின்னாடி ஒரு பக்கம் தூக்கி போடுது. ஆல்ரெடி இது கம்பெனி கேப்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்படி குச்சிக்கிட்டே தான் போகும் வண்டி. முதுகு, கால், கை, ஷோல்டரு எல்லாம் பயங்கர வலி. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தாபா ஹோட்டல் ஒன்று வரும். ஒன்றும் சாப்பிடவே இல்லை. காலைல சாப்பிட்டதோட சரி, மதியம் சாப்பிடவே இல்லை. தாபா ஹோட்டலில் போயிட்டு விட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து 2 பார்டர் ஆர்டிஓவையும் தாண்டிடணும். ஆந்திராவும் தெலுங்கானா உள்ளே போயிட்டோன்னா அந்தாண்ட தான் இருக்குது அந்த தாபா. இது 2ஐயும் தாண்டி அந்தாண்ட போயிட்டு இருக்கலான்னு போயிட்டுருக்கேன். போகலாம். ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட். எம்டி வண்டிக்கு உங்களுக்கு என்னடா பர்மிட்டு கேட்குது?
கில்டனோட வெறும் வண்டி போகுது, இதுக்கு பர்மிட் வேணுமா? ஐயால காசு போடுங்கிறதுக்கு வழி பண்ணணும். ஆந்திராவை தாண்டி தெலுங்கானாவுக்குள்ளே போயிட்டுருக்கேன், கிருஷ்ணா நதி மேலே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துடும். ஆந்திராவில் பாருங்கள், எம்டி வண்டி இது ஸ்கில்டனோட போகுது, பர்மிட் வேணுமா? ஏன்னா எம்டி வண்டி இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் போய்க்கலாம், ஆல் இண்டியா வெஹிக்கிள் பர்மிட் இருக்குது, அதனால் எங்கே வேணாலும் போய்க்கலாம். இவங்க அதுக்கே பர்மிட் வேணுமா? என்ன நினச்சிட்ருக்காங்க, இந்த சேஸு போகுதுல, புது சேஸ் டெலிவரிக்கு, அதோட அந்த வண்டி நினச்சிக்கிட்டு பர்மிட்டு கேட்குறாங்க. வேறுங்க இப்போ தெலுங்கானா வந்துருச்சு, இதே பாஸ் பண்ணுவோம். காசு வசூல் பண்ணுறதுல ஆர்டிஓ அடிச்சுக்க முடியாது. பார்டரில் பாஸ் பண்ணி வசூல் பண்ணாலும் சரி, வழியில் ஜீப்பை போட்டு நின்றுட்டு வசூல் பண்ணாலும் சரி. அதான் தெலுங்கானாவை தாண்டியாச்சு. டேங்க்கு தான்ப்பா, கிட்ட வந்துட்டேன். இங்கே சாப்பாடு இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. இங்கே என்ன இருக்கோ வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ரைஸ் பார்சல் சொல்லியிருக்கேன், ஏன்னா வண்டி அந்த ரோட்டு முனையில் நிற்கிது. பார்சல் வாங்கிட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி ஆனால் நிறுத்திட்டு வண்டியிலே வச்சு சாப்பிட்டுடலாம். ஏன்னா அப்படின்னா திடீர்னு போலீஸ்காரன் வந்துட்டானா திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவானுவ, அதெல்லாம் வாங்கிட்டு வண்டிக்கு போயிடலாம். பார்சல் வாங்கிட்டு வண்டிக்கு போயிட்டு ஓரம் கட்டி எங்கன்னா நிறுத்திட்டு சாப்பிட்டு படுப்போம். சரி, ஓகே கைஸ், வாங்கிட்டு வந்த ரைஸை சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். ஒரு 2-3 மணி நேரம் படுத்துட்டு கிளம்பும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.